ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 16 8 Psalm 16 verse 8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரியதான ஒரு அறிக்கை பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்பதாக இருக்கிறது எது? அநேக மக்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆபத்து எனக்கு கண்முன்னால இருக்குது, அந்த கார் ஆக்சிடென்ட் என் கண்முன்னால இருக்குது, ஐயோ அந்த கொடூரமான முகம் என் கண்முன்னால இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. There are times people keep the horror face before them. There are people, they keep an important accident before their eyes always. But the psalmist says, I will keep my Lord always before me. Whatever you keep before you is going to take control of your life, your emotions, your feelings. You need to understand, you need to keep the Lord always before you so that the Lord will keep control of your life. He will take control of your emotions and feelings in your life. We need to claim the promises always and keep the Lord before you. You need to keep the smiling face of our Lord Jesus Christ before you always. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பின் முகத்தை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்திருங்க. வேற எதையும் உங்க முன்பதாக வைக்காதீங்க. அவருடைய அன்பை ருசித்து பார்த்தவங்க அந்த அன்பை உங்களுடைய முகத்துல நினைத்து சந்தோஷப்படுங்க. Be happy always in the Lord so that the Lord will be happy about you. Don't worry about the problems because the word of God says our Lord God is always on our right hand side. We will not be shaken. You will not be shaken when you keep the Lord on your right hand side as the main person in your life. அநேகர் சொல்லுவாங்க, அவங்க வலது கை அந்த மந்திரி இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால அவங்கள அசைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வலது கையா இருக்கிறார். Our Lord God, our Lord Jesus Christ, the Holy Spirit, the triune God is on our right hand side. So we will not be shaken. The devil will be shaken in the name of Jesus Christ of Nazareth. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மையே எங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். எனவே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் எங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய இடத்தை பிடித்துக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க, உம்முடைய அன்பின் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடலும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.